ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பாயில்டு எக் நூடுல்ஸ் எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோ பற்றி என்ஜாய் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி ஒரு 4 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இது மசாலாவில் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், அந்த 4 எக்குக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்திக்கோங்க. காரம் உப்பும் சேர்ந்து கரைஞ்சிடாமல் மிளகாத்தூள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா மிளகாத்தூள் கலர் சேஞ்ச் ஆயிரும். இப்போது அதில் இந்த எக்கை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மசாலா ஃபுல்லாக எக்கோட கலந்து வர மாதிரி ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸ் போதும். அவ்வளோதான், கலந்து விட்டாச்சு. இப்போது இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ அதே வானலில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். நாம் இப்போ மேகி செஞ்சிடலாம். நான் பேக்கெட் மேகி தான் செய்ய போகிறேன். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கலாம். ஆயில் சூடாகட்டும். சூடான உடனேயே 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்திக்கலாம். அது நல்லா பொரிஞ்சிட்டும். பொரிஞ்ச உடனே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை தலை சேர்த்திக்கிறேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். மசாலா பார்த்திங்க அப்படின்னா நான் மேகி கூட கொடுக்குற அந்த பேக்கெட் மசாலா தான் இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். எத்தனை பேக்கெட் நீங்கள் சேர்த்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பேக்கெட் மசாலா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மசாலாவையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது எத்தனை பேக்கெட் மேகி போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க. ஏன்னா உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதனால் கொஞ்சமாக லைட்டாக உப்பு சேர்த்திக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போது மேகியை சேர்த்திடலாம். சேர்த்து கரண்டி விட்டு ரொம்ப கிளற வேணாம், லைட்டாக விட்டு கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டு ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 2 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். அவ்வளோதான், மேகி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகட்டும். ஆல்மோஸ்ட் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்து வதக்கி வச்சுருக்க எக்கை இதோட சேர்த்திக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுலாம். இது இப்போது மிக்ஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் மெதுவாகவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா முட்டை உடஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. நம்ம ரொம்ப கலரிட்டோம் அப்படின்னா எக்கெல்லாம் தூள் தூளாயிரும். அப்புறம் சாப்பிட்றப்ப அந்த எக்கோட டேஸ்ட் வராது, ரொம்ப பொடி பொடியாயிரும். அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி பாயில்டு எக் நூடுல்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். இது நீங்கள் சாப்பிட்றப்போ அந்த ஒவ்வொரு வாய்க்கும் அந்த நூடுல்ஸ் சாப்பிட்றப்போ அந்த எக்கும் சேர்ந்து வரப்போ உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அவ்வளோதான், பாயில்டு எக் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இதே மாதிரி சூப்பரான ரெசிபியோட மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.